ஆ, எல்லாருக்கும் வணக்கம். ஆ, நம்ம ஏற்கனவே நான் பேசியிருந்தது மாதிரி ராமர் பிள்ளை அவர்களோட அந்த மூலிகை எரிபொருள் இப்போ வந்து அவர் கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால பிரச்சனை போயிட்டு இருக்குது. அந்த 30 ஆண்டு கால பிரச்சனையில் இப்போ தான் அவர் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு முக்கியமான நிலைக்கு வந்திருக்கிறாரு. வந்து இப்போ கடைசியாக வந்து எல்லா இடங்கள்லையும் போயிட்டு எல்லாரையும் அணுகி கடைசியில் வந்து நாம் தமிழர் சீமான் முன்னிலையில் அந்த செய்முறை விளக்கத்தை ஒப்படைக்கிறேன். என்னோட மூலிகை எரிபொருளில் வந்து நான் வந்து செந்தமிழன் சீமானுக்கு கையளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேட்டியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது முன்னாடியே வந்து அண்ணன் முன்னாடி கையளிக்கிற மாதிரி ஒரு திட்டமெல்லாம் அவர் ஐயா ராமர் பிள்ளை வாயிலாக வந்து நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அது நிறைய படிநிலைகளை தாண்டி தான் போணுச்சு. அண்ணன் வந்து சரி ஐயா வாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு ஐயாவோட அந்த செய்முறை விளக்கங்களை பார்த்தாங்க. அதன் பிறகு அண்ணன் வந்து 4 முறை வந்து ராமர் பிள்ளை ஐயாவோட அந்த மூலிகை பெட்ரோல் எரிபொருள் பற்றிய நேரடி விவாதம் அவங்களை கூப்பிட்டு எல்லாமே பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இப்போ ஒரு ஒரு பொருளை சந்தைப்படுத்தணும், அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நேரடியாக பார்த்து அவருக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்யணும் அப்படின்னு ஒரு பெரிய குழுவை கொண்டு அண்ணன் வந்து அதை ஆராய தொடங்கினாங்க. அப்போ தான் கடைசியாக வந்து இந்த நிகழ்ச்சி போயிட்டு இருந்தது. நேரடியாக வந்து நம்ம பார்த்து அதில் என்ன விஷயம் நடக்குது என்னன்னு பார்த்து நம்ம அதில்க்கான விளக்கங்களை சொல்லணும். எதனால் வந்து இந்த எரிபொருளுக்கு என்ன விற்பனைக்கு என்ன தடை வந்திருக்கு அப்படிங்கிறது அது சார்ந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்புறம் நான் வந்து அவங்க 3 முறை சந்திப்பு நடந்துச்சு. 4வது முறை தான் கடந்த நவம்பர் 30ஆம் தேதி ஐயா ராமர் பிள்ளையை வந்து நேரடியாக பார்த்தேன். அவரோட நேரடியாக பார்த்து விவாதித்து சரி அதில் என்ன இருக்குது, நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான் அவரோட விவாதித்தோம். நான் மட்டும் இல்லை, ஒரு 10-15 பேர் ஏற்கனவே ஐயா ராமர் பிள்ளையோட பயணிச்சுக்கிட்டு இருந்தவங்க, அவங்க எல்லாருமே சேர்ந்து அதை விவாதித்தோம். அப்போ வந்து 2 விஷயம் தெரியுது. இப்போது ராமர் பிள்ளைக்கு ஆதரவான வீடியோக்கள் வந்து நிறையா வருது, அதே மாதிரி ராமர் பிள்ளைக்கு எதிரான வீடியோக்களும் நிறையா வருது. இப்போ ராமர் பிள்ளைக்கு எதிரான வர்ற வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து அவர் வந்து தடை செய்யப்பட்ட பொருள்களை வந்து அதில் மிக்ஸ் பண்ணுறாரு. அதனால வந்து அந்த வேக்சின் வந்து உருகுது. நம்ம அந்த பேரஃபின் வேக்சின் மாதிரி வந்து ஒரு டப்பா மேலே வச்சுக்கிறாரு. அதை வந்து ஹீட் பண்ணும் பொழுது அந்த பேரஃபின் வேக்சின் வந்து அந்த வச்சிருக்கிற தண்ணிக்குள்ளே மிக்ஸ் ஆகி ஒரு லேயர் மாதிரி உருவாகுது. அந்த லேயர் வந்து கொளுத்தி விடும்போது எரியுது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் அந்த மாதிரி வீடியோக்கள் போகுது. அவருக்கு ஆதரவான பிரச்சாரம் வீடியோக்கள் எப்படி போகுதுன்னா, அவர் உண்மையிலேயே ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது அவர்கிட்ட. அதை வந்து நம்ம அந்த கண்டுபிடிப்பு என்னவா இருந்தாலும் சரி, அது ஒரு எரிபொருளாக எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போது எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற எரிபொருளை நம்ம பயன்படுத்தி அவருக்கு ஆதரவு செய்ய வேண்டியதானே. எரிபொருள் விற்பனையில் என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுது? ஒரு பொருள் வந்து மோட்டாரில் போட்டு எரியும் பொழுது அந்த எரிபொருளை நம்ம எரிபொருளாக அங்கீகரிக்கிறதுல என்ன சிக்கல் அப்படி இருக்குது அப்படின்னு ஆதரவான ஆட்கள் பேசுகிறாங்க. ஆனால் உண்மையிலேயே வந்து இப்போ இன்னைக்கு உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது 2 கார்பரேட் செக்டர் தான். ஒன்று வந்து மருத்துவம், இன்னொன்று வந்து எரிபொருள். இன்னைக்கு நாட்டில் முக்கால்வாசி அரபு நாடுகளில் அமெரிக்கா தொடுக்கிற எல்லா போர்களும் வந்து எரிபொருளை முன்னிறுத்தி இருக்குன்னுட்டு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி உலகத்தில் வந்து ஒரு கிட்டன் கார்பரேட்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறது வந்து மருத்துவத்திலையும் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ இது 2மே ஒரு பேட்டர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வரையறை, அவங்களுக்குள்ள ஒரு வரையறை செய்து வச்சு அவங்க அந்த வரையறை கீழே தான் அந்த எல்லாமே வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் பேட்டர்ன்ஸ் வச்சுருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பொருளை கண்டுபிடிச்சோம்னா அந்த கண்டுபிடிக்கிற பொருளை எப்படி கொண்டு ப்ரெசென்ட் பண்ணுறது, வெளி உலகத்துக்கு எப்படி அதை படைக்கிறது, வெளி உலகத்துக்கு அதை படைத்து அது தன்னோட பொருளாக எப்படி மாற்றுறது, அதுக்குன்னு ஒரு உலகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழிமுறை செய்முறை இருக்குது.
அப்போ வழிமுறை செய்முறைப்படி நம்ம போய் நம்ம கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்துக்கு சொல்லி அதன் மூலம் கிடைக்கிற அந்த அங்கீகாரத்தை பெற்று அதன் பிறகுதான் விற்பனையாக நீங்கள் போக முடியும். நீங்கள் எடுத்த உடனேயுமே ஒரு எரியிற பொருள் எல்லாமே எரிபொருள், அதனால அதை கொண்டுட்டு போய் மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அந்த மாதிரி போக முடியாது. ஏன்னா நீங்கள் இப்போ பெட்ரோல் பங்க்கில் வாங்கி ஒரு 1000 லிட்டரை வாங்கி நீங்கள் தனியாக சேல்ஸ் பண்ணீங்கன்னா கூட பெட்ரோலில் இவர் எரிபொருளை தவறாக பயன்படுத்துகிறாருன்னு சொல்லி கைது பண்ணுவாங்க. பெட்ரோலு அரசினால் தயாரிக்கப்பட்ட பெட்ரோலை கூட நம்ம தனியாக வாங்கி அதை பயன்படுத்த முடியாது. பெட்ரோல் பங்கில் தான் போய் போட்டு யூஸ் பண்ண முடியும். அப்போ இது மாதிரி எரிபொருளை நம்ம விருப்பத்திற்கு ஏற்ப நமது வண்டிகளில் போட்டு ஓட்டுறதுல ஒரு சிக்கலும் இல்லை. ஆனால் இது மார்க்கெட்டிங்கிறது நம்ம விருப்பம் மட்டும் இல்லைல்ல, ஒரு பொதுஜனத்தினால அங்கீகரிக்கப்படுற ஒரு எரிபொருளாக வரணும். அப்போ அதுக்கு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறது தான். அப்படி அந்த ஒரு வழியில தான் அவரை நாங்கள் அணுகணும். இப்போ ஐயா சொன்னது என்ன செய்கிறாங்க, ஒரு மூலிகை எரிபொருள் இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா ஒரு சால்ட் வச்சிருக்காரு, ஒரு எரிபொருள்ல தண்ணி இருக்குது, மேஜர் ஈவெண்ட் தண்ணி இருக்குது, மூலிகை சாறு இருக்குது. இந்த மூலிகையோட சாறுகளும் இந்த தண்ணியும் ரெண்டையும் மிக்ஸ் பண்றாரு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது நோ எஃபெக்ட். ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு பொருள், அதாவது வினையூக்கி அப்படிங்கிற ஒரு பொருளை அவர் போடுறாரு. அப்போ போடும் பொழுது என்ன பண்ணுதுன்னா சடனாக அந்த மிக்சர் இருக்குல்ல, அந்த நம்ம மூலிகை பொருளோட மிக்சரும் நம்ம அவர் மிக்ஸ் பண்ணுற தண்ணியும் சடனாக ரொம்ப சில் டெம்பரேச்சருக்கு போயிருக்கு, அதாவது ஜில்லுன்னு ஆயிருக்கு. அப்போ ஜில்லுன்னு ஆன பிறகு என்ன பண்ணுதுன்னா அது என்னென்னா வெளியில் உள்ள அவுட்டர் ஸ்பியரில், அதாவது அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ உள்ளுக்கு அந்த 2 பொருளையும் மிக்ஸ் பண்ணும் பொழுது நடக்கிற ரியாக்ஷன் எக்ஸோதெர்மிக்காக இருக்குது. எக்ஸோதெர்மிக் அதாவது வெப்பத்தை உட்கொள்கிற தன்மை வெப்பத்தை உட்கொண்டிருக்குது. அந்த வினைக்கு தேவையான வெப்பத்தை அந்த சூழல்லேருந்து எடுத்துக்குது. அப்போ சடனாக அது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப சில்னஸாக மாறிடுது. அதன் பிறகு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உடனே என்ன பண்ணுதுன்னா அது எரிபொருள் தன்மையை அடைஞ்சிடும், உடனே எரிபொருளாக மாறிடுது. அப்போ என்னன்னா இதில் இருக்கிற மூலிகை பொருளில் உள்ள கான்ஸ்டிடியூவன்ட் என்னென்ன பொருள்கள் அதில் முக்கியமாக இருக்குது, என்னென்ன கெமிக்கல்ஸ் இருக்குது அது தெரியும். அதை அவர் என்ன மூலிகையை கலக்கிறாரு நம்மளுக்கு முன்னாடி தான் செய்கிறாரு. அதை அனலைஸ் பண்ண தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி வாட்டர் இருக்குது. வாட்டரை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா வாட்டரில் நம்ம குடிச்சு கொடுக்குற வாட்டரை கூட அதை அவர் செய்கிறாரு. அதனால வாட்டரில் ஒரு ஒரு பெரிய ஹிடன் கிடையாது. ஆனால் அவர் எக்ஸ்டர்னலாக ஒன்று ஆட் பண்ணுறாரு பாருங்க, ஒரு கேட்டலிஸ்ட்னு ஒன்று ஆட் பண்ணுறாரு பாருங்க, அதுதான் என்னன்னு தெரியலை. ஏன்னா மூலிகையோட எந்த மூலிகை எடுத்து பண்ணுறாரோ அதை பைட்டோகெமிக்கல் அனாலிசிஸ்க்கு போனோம்னா அந்த மூலிகையில் என்னென்ன சார் இருக்குது, என்னென்ன பொருள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா இன்னைக்கு கெமிஸ்ட்ரியும் சரி, ஸ்ட்ரக்சரல் பயாலஜியும் சரி நிறைய வளர்ந்துருக்கு. அப்போ அதில் உள்ளதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வாட்டரு. இன்னொன்று இந்த வாட்டரும் இந்த மூலிகையும் சேர்ற இடமும் 0 பாயிண்ட், ரெண்டையும் சேரும் பொழுதும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஒரு எக்ஸ்டர்னலாக ஒன்று ஆட் பண்ணுறாரு பாருங்க, அதுதான் சடன்லி இன்க்ரீஸ் த ரியாக்ஷன் அண்டு கூல் த சொல்யூஷன். சொல்யூஷனை ஃபுல்லாக கூலிங் வந்துடுது. கூலிங் பண்ணோடனே சடன்லி கன்வர்ஷன் நடந்தோடனே அது எரிபொருளாக மாறுது. அப்போது இந்த மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று மிக்ஸ் பண்ணுறாரு பாருங்க, அதோட கான்ஸ்டிடியூவன்ட் என்ன, அதோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன, அதோட சோர்ஸ் என்ன அப்படிங்கிறது இன்ன வரையிலையும் யாருக்கும் சொல்லவும் இல்லை, தெரியவும் இல்லை. அப்போ அது தெரியாமல் அது உள்ளுக்கு என்ன ரியாக்ஷன் நடக்குது, எக்ஸோதெர்மிக்காக நடக்குதா இல்லை எண்டோதெர்மிக்காக நடக்குதா அப்படிங்கிறது வெளியில் அவுட்டர் ஸ்பியரில் மாற்றிருக்கலாம். ஆனால் உள்ளுக்கு என்ன கெமிக்கல்ஸ் என்ன மாதிரி கன்வர்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. வித்தவுட் நோயிங் த கேட்டலிஸ்ட் we cannot predict the reactant and we cannot predict the product mechanism. அப்போ அவர் ஐஐடியில் சில ப்ரொஃபஸரில் அவரோட பேசிகிட்டு இருந்ததா அப்போ ஒரு காம்பவுண்ட் இருந்ததா சொன்னார். அது என்னென்னா C4H8. நீங்கள் இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் அவரோட அப்ரூவல் லிஸ்ட்டு. அவர் இதில் வாங்கினதா சொல்கிற, ஐஐடியிலேருந்து அவருக்கு ரிசல்ட் கொடுத்ததா சொல்கிற அப்ரூவல் ரிசல்ட்டு.
இப்போ இதில் வந்து ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா C4H8Oங்கிற கான்ஸ்டுவன்ட் தான் இருக்குது. இங்கே நான் போட்டிருப்பேன், இந்த இந்த இடத்துல வந்து வரைஞ்சிருப்பேன். இதுதான் அதோட மாலிகுலர் ஃபார்முலா, இது வந்து அதோட ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா சொல்லியிருப்பேன். அப்போ C4H8O அப்படிங்கிறது வந்து ஃபியூரான் காம்பவுண்டு. அது வந்து பேசிக் காம்பவுண்ட். ஆக்சுவலாக அதோட இப்போ இங்கே இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்களேன், இது வந்து டெட்ரா ஹைட்ரோஃபியூரான் அப்படிங்கிற காம்பவுண்ட். ஃபியூரான் வந்து ஃபியூரானும் ஹைட்ரோஃபியூரானும் தான் உங்களுக்கு வந்து கன்வர்ஷன் ஆகுது அப்படின்னு ஐயா ராமர் பிள்ளை ஐயா சொல்கிறாங்க. சரி, ஏன்னா இது எரிபொருள்ங்கிறது வந்து ஆக்டேன் வந்து ஒரு பியூர்லி ஹைட்ரோ கார்பன். ஆக்டேன்ங்கிறது வந்து 8 கார்பனும் அதோட சாச்சுரேட்டட் ஹைட்ரஜனும் சேர்ந்த ஒரு காம்பவுண்டு தான் ஆக்டேன்ங்கிறது. இதுவரையிலையும் எரிபொருளை வந்து எப்படி மெஷர் பண்ணுவோம்னா ஆக்டேன் நம்பர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறது வந்து பெஸ்ட்டு எரிபொருள்னு, ஆக்டேன் நம்பர் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து ஒஸ்ட் எரிபொருள்னு சொல்லுவோம். அப்போ ஆக்டேன் நம்பர்ஸ் வந்து சொல்கிறதுல இதில் வந்து ஆக்டேனே கிடையாது, இட் இஸ் ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது கார்பன் செயினில் இன்னொரு ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். அப்போ இது ஹெட்ரோசைக்கிளிக் காம்பவுண்ட்ஸாக தான் இருக்குது. இதுதான் ரீசன் ஃபார் என்டையர் கன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, ரெண்டு விஷயம். ஐயா வந்து அதிகமாக படிக்கலை, ஆனால் சடன்லி வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதை வந்து இந்த வேர்ல்டு வைடு ரிசர்ச் ஃபோரத்தில் ப்ரெசென்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்கணும். 2 விஷயந்தான் ஐயாவுக்கு இப்போதைக்கு பிரச்சனையாக இருக்கணும். ஒன்று, அவர்களோட கண்டுபிடிப்பு ரொம்ப உண்மையாக இருக்கணும், இருந்து அதை வந்து சயின்டிஃபிக் வேர்ல்டில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுல டிஃபிகல்ட்டிஸ் இருக்கணும். அப்படி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் பொழுது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணலாம். அஸ் அ ரிசர்ச்சராக இருந்து நம்ம கண்டிப்பாக அவருக்கு நல்ல ஹெல்ப்பை பண்ணலாம். இன்னொன்று வந்து அவர் மிக்ஸ் பண்ணுறது ரியலி இந்த ஆப்போசிட் குரூப் சொல்கிற மாதிரி ரியலி அன்வான்ட் திங்ஸ் தான் அப்படின்னா அதை வந்து நம்மள்கிட்ட சொல்லாமல் அவர் வந்து ஹிடனாகவே அதை மிக்ஸ் பண்ணி அது இன்ன வரலையும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். 2 விஷயந்தான் நடக்கலாம். ஆனால் இப்போது ஒரு பொருள் வந்து எரிபொருள் வந்து மார்க்கெட்டைஸ் பண்ணும் பொழுது அதுக்கு வந்து ஒரு பேட்டர்னிங், அதை காப்புரிமைன்னு சொல்லக்கூடிய பேட்டர்னிங் வாங்கி வச்சுருக்கணும். இப்போ பேட்டர்ன் எப்படி வாங்குவோம்னா, இப்போ நான் வந்து தஞ்சாவூரில் ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறேன்னா முதல்ல வந்து நேஷனல் லெவல் பேட்டர்னிங் அப்ளை பண்ணணும். பேட்டர்ன் வந்து அப்ளை பண்ணும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணணும். அவங்க அப்ளிகேஷனில் வந்து நான் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சொல்லும் பொழுது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரி அதை வந்து நாங்கள் ஒரு எக்ஸாமினரை வந்து அதை தேர்வாளர்களை வந்து நாங்கள் நியமிக்கிறோம், அந்த தேர்வாளர்கள் முன்னாடி வந்து உங்களோட கண்டுபிடிப்பை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ தேர்வாளர்கள் நியமிக்கும் பொழுது அங்கே போய் சொல்லணும். அப்போ அது தேர்வாளர்கள் வந்து சரியாக சொல்லிட்டோம்னா நீங்கள் அந்த ப்ராசஸை நீங்கள் அந்த எந்திரன் படத்தில் கூட பார்க்கலாம். அந்த ரொபாட்டிக் கண்டுபிடிப்பை வந்து அது பேட்டர்ன் வாங்குறதுல பிரச்சனை வரும், அதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதுதான் அந்த சீரியலில் இருக்கும். இப்போது இவருக்கு வந்து முதல்ல வந்து சென்னையில் உள்ள பேட்டர்னிங் ஆஃபீஸில் ஐயா வந்து ராமர் பிள்ளை வந்து சப்மிட் பண்ணியிருக்காரு, பேட்டர்ன் வாங்குறதுக்காக சப்மிட் பண்ணியிருக்கிறாரு. அவங்க வந்து 2வது பேட்டர்னிங் வந்து கூப்பிட்ருக்குறாங்க. ஐயா வந்து 2வது பேட்டர்னிங்க்கு போகலை. அதற்கு இடையில வந்து அவர் இன்டர்நேஷ்னல் பேட்டர்னிங் அப்ளை பண்ணினேன் அப்படின்னு ஐயா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. ஸோ இந்தியன் பேட்டர்னை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் பேட்டர்னுக்கு போனது யாரோட அட்வைஸ்ன்னு தெரியல, அது எப்படி நடந்துச்சுன்னு அது தெரியல, அதுவும் தெரியல. இதுக்கு இடையில வந்து சிங்கப்பூரில் வந்து ஒரு கெமிக்கல் இன்ஜினியரிங் ஒரு குரூப் வந்து ஐயா கூட ரொம்ப காலம் பயணிச்சு அவங்களுக்கு நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 15-20 லட்ச ரூபா ஐயாவோட கண்டுபிடிப்பை வந்து நம்ம வெளிக்கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய இன்வெஸ்ட் பண்ணி அவர் நிறைய எல்லாம் போகும்போது ஃபைனல் பாயிண்டில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட கான்ஸ்டுவெண்ட்டை நீங்கள் மிக்ஸ் பண்ணுற அந்த கெமிக்கல் கான்ஸ்டுவெண்ட்டை கொடுங்க, அதில் வந்து கெமிக்கல் அனாலிசிஸை பண்ணிவிட்டு அதில் என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வேர்ல்டு வைடு ரிசர்ச் போகிறதுக்கு ப்ரெசென்ட் பண்ணால் தான் இதை வந்து அங்கே எரிபொருளாக அங்கீகரிக்குவாங்க அப்படின்னு அவங்க கொண்டுட்டு போகும்பொழுது ஐயா வந்து அந்த கனெக்டிவிட்டி சிங்கப்பூர் கனெக்டிவிட்டியை வந்து கட்டப் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு போயிட்டாங்க. இப்போ இது எல்லாமே வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் சீமான் அண்ணன் முன்னாடியே இது எல்லாத்தையும் அவர்கிட்ட டீட்டெயிலாக பேசி சீமான் அண்ணன் சொன்னது என்னன்னா, நீங்கள் உங்களுக்கு இது சம்பந்தமாக என்ன உதவி வேணாலும் நீங்கள் நம்பி எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் அதை செஞ்சு உங்களுக்கு
காப்புரிமை வாங்கி உங்களோட பேர்லேயே காப்புரிமை வாங்கி நீங்கள் வந்து இதை வந்து ஒரு தமிழர் கண்டுபிடிப்பாக உலகத்துக்கு வர்றதுக்கு என்னால் ஆகுன எல்லா உதவிகளையும் நாங்கள் செய்கிறோம். இதுக்கு பின்னாடி வந்து அரசியல் தடைகள் எது வந்துச்சுனாலும் அதை நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் வந்து உங்களுக்கு தோளுக்கு தோளாக நின்று நாங்கள் முழுசாக உதவுறோம் ஐயான்னு சொல்லி அந்த அண்ணன் சீமான் அண்ணன் அங்கே ஆன் தி ஸ்பாட்டே சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து பிரான்ஸில் வந்து பயோஃபியூவல் செல்லில் நான் ஒர்க் பண்ணி ஒரு பேட்டர்ன் வந்து பண்ணி வச்சுருந்தேன். நான் வந்து அங்கே உள்ள ஒரு பயோஃபியூவல் செல், அதாவது என்சைம்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு பயோஃபியூவல் செல் மாடலிங் பேட்டர்ன் பண்ண அந்த ப்ராசஸை ஒரு கம்ப்ளீட் அப்ளிகேஷனாக வந்து ராமர் பிள்ளை ஐயாவுக்கு கொடுத்தேன். ஏன்னா அது ஆல்ரெடி கம்ப்ளீட்டடு முடிஞ்சது. அப்போது அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன், இது ஒரு எரிபொருள், இதை வந்து நான் பேட்டர்னைஸ் பண்ணும்போதுக்கு முன்னாடி இது மாதிரி ரியாக்ஷன் வருது, இது மாதிரி ரியாக்ஷன் போகுது, இன்ன காம்பவுண்டு தான் இந்த மாதிரி மாறுது, இந்த மிக்சர்லேருந்து இந்த மிக்சரை ஆட் பண்ணும் பொழுது இதிலேருந்து எலக்ட்ரான் போகுது, இது மாதிரியெல்லாம் சொல்லி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் உங்களுக்கு பேட்டர்ன் கிடைக்கும். பேட்டர்ன் அப்ளை பண்ணுறது வந்து யார் வேணாலும் பண்ணலாம். ஆனால் பேட்டர்ன் வந்து ஆஃப்டர் தி எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் தான் பேட்டர்ன் வந்து வேலிடேஷன் ஆகும். பேட்டர்ன் வேலிடேஷன் ஆனால் தான் நீங்கள் வந்து இந்திய பெட்ரோலிய கழகத்துக்கு போய் இதை எரிபொருளாக மாற்றுறதுக்கான கன்வர்ஷனை நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னேன். தெளிவாக சொல்லிவிட்டு என்கிட்ட இருந்த நான் ஆல்ரெடி வந்து பேட்டர்னைஸ் வாங்கி வச்சுருந்த அந்த ஃபார்மெட் இருக்குல்ல, அந்த ஃபார்மெட்டை ஐயாக்கிட்டே கொடுத்தேன். ஐயாக்கிட்ட கொடுத்து நீங்கள் என்ன கூட நம்ப வேணாம், உங்களுக்குன்னு சில வெல்விஷர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் நேரடியாக டிஸ்கஸ் பண்ணுங்கள், இதுதான் ப்ரொசீஜராக, இப்படி போகலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் என்னோட தொடர்பு என்ன கொடுத்தேன். நான் வந்து ஐயாவோட தொடர்பு என்ன வாங்கிக்கல. ஏன்னா ஐயாவுக்கு வந்து உண்மையிலேயே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவங்க மறுபடியும் நம்மளோட தொடர்புக்கு வருவாங்க, நம்ம அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சேன். நான் மட்டும் இல்லை, இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், அவங்க சுற்றுச்சூழல் பாசறையில் இருக்கிறவங்க, அவங்க வெண்ணிலா தாய்மானவன், அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க. ஏன்னா அவங்களும் அந்த ரெலவெண்ட் ஃபீல்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி எல்லாருமே போய் தான் சந்தித்தோம். அதுக்கப்புறம் ஐயா என்ன சொன்னாங்கன்னா, நான் வாங்கிட்டு போகிறேன், நான் வந்து உங்களுக்கு வந்து 2-3 நாளில் பேசுகிறேன் அப்படின்னு தான் போனாங்க. அப்புறம் போயிட்டு ஒரு வாரம் வரலையும் ஐயா எங்கள்கிட்ட எனக்கு தொடர்புக்கு வரல. அப்புறம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, 4ன்னு நினைக்கிறேன், 5 நாளைக்கு முன்னாடி வந்து ஐயா தொடர்புக்கு வந்தாங்க. நீங்கள் வந்து ராமநாதபுரத்தில் இருக்கிற ஒரு பிளான்ட்டுக்கு வாங்க, எங்களோட அந்த பிளான்ட்டுக்கு வாங்க, நான் உங்களுக்கு வந்து நேரடியாக அதை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு என்னை கூப்பிட்டாங்க. நான் அப்போ சொன்னேன், ஐயா நீங்கள் வந்து எல்லா இடத்துலையும் செஞ்சு காமிக்கிறீங்க, நான் நிறைய தடவை நீங்கள் நேரடியாக செஞ்சதை நான் பார்த்துட்டேன். அதில் நேரடியாக நீங்கள் செய்யும் பொழுது பார்க்குறத வச்சு எந்த ஒரு அனாலிசிஸ்க்கும் வர முடியாது, எந்த அனாலிசிஸ்க்கும் வர முடியாது. ஏன்னா நம்ம பார்க்குறதுல இதில் தான் மாலிகுலர் ஃபார்முலா, இதுதான் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா, இது மிக்ஸ் பண்ணும் பொழுது இன்னதான் மாறுது, இதுதான் மெக்கானிசம், இதுதான் எரிபொருளாக மாறுது அப்படி சொல்ல முடியாது, பார்வையில் சொல்ல முடியாது. நீங்கள் உங்களுக்கு சீக்ரெட் ரெசிபின்னு சொல்லக்கூடிய அந்த சீக்ரெட் ரெசிபியை கூட நீங்கள் சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டு எங்கள்கிட்ட ஒரு சின்ன கெமிக்கல் கொடுக்குற மாதிரி கூறுங்க, எங்களுக்கு அந்த சீக்ரெட் ரெசிபிங்கிறது கூட தெரிய வேணாம். ஆனால் அதுக்கு வந்து பைட்டோ கெமிக்கல் அனாலிசிஸ்ன்னு சொல்லக்கூடிய தாவர கூறு சோதனைகளை நம்ம செய்யணும். முழுசாக அதை செஞ்சாதான் நம்ம வந்து என்ன பொருள் வந்து என்ன மாதிரி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்ல முடியும். அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஐயா கூட பேசி எல்லாத்தையும் ஃபைலெல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சோம். அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் ஐயா கூப்பிட்டப்பையும் இதை தான் சொன்னேன், நான் நேராக வந்து உங்களை பார்த்து நீங்கள் என்ன கன்வின்ஸ் பண்ணுறது இல்லை மார்க்கெட்டிங்கிறது, நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்டு சிஸ்டமேட்டிக் சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷனை கொடுத்து அந்த சயின்டிஃபிக் எக்ஸ்பிளனேஷன் தான் அதை வந்து மார்க்கெட்டைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது ஐயாவுக்கு தெளிவாக பேசினேன். அதன் பிறகு தான் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஐயா என்ன நினச்சாங்கன்னு தெரியல, இறுதி மாவை பார்க்கும் போலாம் அப்படிங்கிற இந்த ஆடியோவை வெளியிட்டிருந்தாங்க. இப்போது இது என்னென்னா, இப்போ சீமான் அண்ணா வந்து மேக்சிமம் அவங்களால முடிஞ்சதை அவங்க நேரடியாகவும் அவருக்கு ஆறுதலை சொல்லிட்டாங்க, என்னென்ன வழிமுறைன்னு சொல்லிட்டாங்க, சரி நான் சயின்டிஃபிக்காகவும் சொல்லிட்டாங்க, பொலிட்டிக்கல் ரீதியாகவும் உங்களுக்கு ஆதரவு தாரேன்னு சொல்லிட்டாங்க. சயின்டிஃபிக்காகவும் சீமான் அண்ணன் கிட்ட இருக்கிற பிள்ளைங்களை வச்சு சயின்டிஃபிக்காக என்னென்ன உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணணுமோ அது பண்ணித்தரோன்னு சொல்லிட்டாங்க.
இப்போ வந்து இது அவரோட கண்டுபிடிப்பை வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வர்றது அவரு கையில் தான் இருக்குது. ஏன்னா இப்போ அவர்கிட்ட போய் இருக்கிற ரெசிபியை வலுக்கட்டாயமாக நம்ம பிடுங்கி அதை வந்து அனாலிசிஸ்க்கு அனுப்பி அதில் உள்ளது அதுன்னு நம்ம செய்ய முடியாது. ஏன்னா அவர் பேரில் தான் காப்புரிமை வாங்க போகிறாங்க. அவர் தான் அந்த அனாலிசிஸ்க்கெல்லாம் வரணும். அவர் வந்து போதிய கல்வி அறிவு இல்லாத அறிவியல் துறையில் அறிவு பெறாததுனால நம்மளால் ஹெல்ப் தான் பண்ண முடியும். மற்றபடி அவர் தான் முன்னிருந்து எல்லாத்தையும் அதை செய்யறதுக்கான உதவிகளை செய்யணும். அப்போது அவருக்கு வந்து இன்னுமே அவர்கிட்ட இருக்கிற அந்த சீக்ரெட் ரெசிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த வந்து ஓப்பன் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ ஓப்பன் பண்ண உலகத்துக்கு ஒரு கண்டுபிடிப்பை வந்து வெளியில் கொண்டுட்டு வந்தால் தானே அந்த கண்டுபிடிப்பு. நான் வந்து ஒரு சயின்டிஸ்ட்டு, நான் மனசுக்குள்ளேயே பல விஷயத்த கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறேன்னா நான் சயின்டிஸ்டா? இந்த உலகத்துக்கு அதை கொண்டுட்டு வந்து அதை வெளிப்படுத்தி அதை ஒரு கண்டுபிடிப்பாக மாற்றுறதுல தான் இருக்குது. அப்போ வந்து ஐயா ஏற்கனவே ஒரு 30 வருஷத்தை வந்து தொலைச்சிட்டாங்க. இப்போ இதன் பிறகு இருக்கிற ஒரு வருஷத்துலனாலும் அதை ஆக்கப்பூர்வமாக கொண்டுட்டு போய் அது ஒரு சயின்டிஃபிக் இன்வென்ஷனாக இந்த உலகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து டீட்டெயில்டு கெமிக்கல் அனாலிசிஸ், டீட்டெயில் மெக்கானிஸ்டிக் அனாலிசிஸ், டீட்டெயில் பெட்ரோகெமிக்கல் அனாலிசிஸ் இது எல்லாமே பண்ணணும். அவங்கவுங்க ஒவ்வொரு ப்ரைவேட் லேப்லேயும் ஐயா வந்து ஒவ்வொரு ப்ரைவேட் லேப்லேயும் வந்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ப்ரைவேட் லேபும் அவங்களுக்கு தேவையான விஷயத்த மட்டும் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கான்ஸ்டிடியூவன்ட் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் அவங்க ஐயா வந்து பல இடத்துல பண்ண டெஸ்ட்டோட ரிசல்ட்டு அதில் என்ன இருக்குன்னு சொல்லாது. இது எரிபொருளோட தன்மை எவ்வளவு, என்ன கெப்பாசிட்டியில் எரியுது, இது மோட்டரில் எரியுதா எரியலையா அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அது பாயிலிங் பாயிண்ட்டு, ஃப்ரீசிங் பாயிண்ட்டு, டெம்பரேச்சரு, அது மாதிரி இன்ஃபர்மேஷன் தான் இதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு பொருள் எரிபொருளாக அதை கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னுலாம் நம்மளால் போக முடியாது. ஏன்னா பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து அதுக்குன்னு ஒரு கிரேடு இருக்குது. அந்த கிரேடை வந்து நம்மளோட இன்வென்ஷன் வந்து மீட் பண்ணணும். அப்போ மீட் பண்ணால் தான் வந்து அந்த இருக்கும். அடுத்து இது ஒன்று வந்து எஸ்ஜிஎஸ் அப்படிங்கிற ஒரு கார்பரேஷன்ட்டு அந்த பொருளோட தன்மையை பற்றி ஆராய்ச்சி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. அடுத்து வந்து இதுதான் ராமர் பிள்ளை ஐயா வந்து பேட்டனுக்கு அப்ளை பண்ணும் பொழுது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் பேட்டனுக்கு இப்போ தான் ஃபைல் பண்ணியிருக்கிறீங்க, ஃபர்தராக வந்து பேட்டன் எக்ஸாமினேஷனுக்கு வாங்க, அப்போ தான் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து உங்களோட பேட்டனோட மெயின் ஸ்டெப்பை வந்து நீங்கள் எக்ஸாமினேஷன் அட்டைன் பண்ணுறது தான். எக்ஸாமினேஷனில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பேட்டன் அப்ரூவலுக்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து இவங்களுக்கு எரிபொருளாக இதை பயன்படுத்தலான்னு சர்டிஃபிகேட் கொடுத்த ஒருத்தவங்களும் அவங்க டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அவங்களுக்கு சர்டிஃபிகேட் எரிபொருளாக பயன்படுத்தலான்னு சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the detailed study needs to be undertaken to establish the efficiency. அதாவது இது பற்றியான ஒரு விரிவான ஆய்வு வந்து இதை பற்றி நடத்தணும். அப்போ தான் வந்து அதோட எஃபிஷியன்சியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்கிறத அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஏற்கனவே இது எரிபொருளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த டீட்டெயில்டு ஸ்டடி வந்து எப்போ பண்ண முடியும்? அவர் ஐயா ராமர் பிள்ளை ஒத்துக்கிட்டா தான் டீட்டெயில் ஸ்டடி பண்ண முடியும். ஏன்னா அவர்கிட்ட தான் வந்து அந்த காம்பனன்ட்ஸு, கெமிக்கல் கான்ஸ்டிடுவன்சி இருக்குது. அப்போ இதில் வந்து நான் என்ன எரியிற பொருள் தானே, நீங்கள் எரிபொருளாக பயன்படுத்த முடியுமா? அது முடியாது. நீங்கள் வந்து இங்கே நம்ம விஆரின் கார்பரேட் வேர்ல்டில் இருக்கிறோம். எரிபொருளுங்கிறது கார்பரேட்டோட முக்கியமான செக்டரு. அதுக்குன்னு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி அதை வந்து ஜனரஞ்சகமான ஒரு எரிபொருளாக மாற்றினோம்னா தான் அது வந்து ரொம்ப நாளைக்கு நிற்கும். திருட்டு எரிபொருளாக 5 ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணி அவர்கிட்ட தெரியாமல் ஒரு 1000 லிட்டரை தெரியாமல் அவர் வாங்கி விற்று அப்படி போனால் தான் அதை செய்ய முடியும். அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் எனி டைம் ஐயாவை வந்து எல்லாமே கண்காணிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர் வந்து திருட்டுத்தனமாக ஒரு 5 லிட்டரை உற்பத்தி பண்ணி விற்கவும் முடியாது. அப்போ இப்போதைக்கு அவர் ஐயா செய்ய வேண்டியது அவர்கிட்ட இருக்கிற அந்த மிக்சிங் ஃபார்முலாவை ஒரு சயின்டிஃபிக் ஃபோரத்தில் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணணும். ஒன்று, அந்த டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு எல்லா உதவிகளையும் சீமானன்கிட்ட இருக்கிற தம்பிகள் செஞ்சு கொடுக்குங்க. அதுக்கு நாங்கள் அன்னைக்கே அவருக்கு உத்தரவாதம் கொடுத்துட்டோம்.
இந்த டீட்டெயில் அனாலிசிஸ் பண்ணி பேட்டர்னுக்கு ஃபைல் பண்ணி பேட்டர்னை வந்து கவர்மெண்ட் இழுக்க அடிச்சிச்சுன்னா அதற்கு வந்து அரசியல் ரீதியான போராட்டங்களையும் அழுத்தங்களையும் நாம் தமிழர் கட்சி செஞ்சு அவருக்கு வந்து உதவி பண்ணலாம். ஒன்று டீட்டெயில் அனாலிசிஸுக்கு உதவி பண்ணும். அந்த டீட்டெயில் அனாலிசிஸை வச்ச பிறகும் அது வந்து கவர்மெண்ட் டிலே பண்ணிச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி அழுத்தத்தை கொடுக்கறதுக்கு வேலை செய்யும். இது ரெண்டும் பேட்டர்னைஸ் பண்ணி இது வந்து ஒரு முக்கிய எரிபொருளாக வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட பிறகு அதன் பிறகு வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் ஓவர் தி தமிழ்நாடு ஃபுல்லாக அதை பயன்படுத்துறதுலையும் அதை துணிஞ்சு பயன்படுத்துறதுக்கும் அது மாதிரி விஷயத்தில் நாம் தமிழர் கட்சி செய்யும். இதை தாண்டி அவர் ஒரு பொருளை கொடுக்குறாரு, அவர் என்ன கொடுத்தாலும் அதை எரிபொருளாக அங்கீகரிக்கணும் அப்படின்னு ஒரு அறிவு சார்ந்த இயக்கத்தில் ஒரு அறிவு சார்ந்த தளத்தில் இயங்குகிற ஒரு அரசியல் கட்சி இதை தாண்டி இதை அவருக்கு எப்படி செய்ய முடியும்? அவர் வந்து அவருக்கு தேவையான எல்லா உதவியும் செய்யும். ஆனால் அவர் வந்து அந்த உதவியை வச்சுட்டு அவரோட கண்டுபிடிப்பை வந்து இந்த வெளி உலகத்துக்கு தரமான முறையில் வெளி உலகத்தில் இந்த அறிவியல் கண்டுபிடிப்பை அங்கீகரிக்கப்படுகின்ற முறையில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் உதவி பண்ண முடியும். இதை தாண்டி அவர் கொடுக்குற பொருளை அப்படியே வாங்கி எரிபொருளாக பயன்படுத்திக்கோங்கன்னு எப்படி யாராலையும் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு அறிவு சார்ந்த அணுகுமுறை இருக்காது. அதனால தான் வந்து அண்ணன் தெளிவாக சொல்லிட்டாங்க, உங்களுக்கு அறிவியல் பூர்வமான எல்லா உதவிகளையும் என்னோட தம்பிகள் வந்து நீங்கள் முழுமையாக நம்பி அவங்களோட இணைந்து செய்யுங்க. அவங்க வந்து இதை ஒரு கண்டுபிடிப்பாக மாற்றுவதற்கான எல்லா வேலைகளையும் செஞ்சு தருவாங்க. அதன் பிறகு இதை நம்ம கொண்டுட்டு போவோன்னு அண்ணன் நேரடியாகவே சொல்லிட்டாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து அது டீட்டெயில் ஒரு 5-6 முறை நேரடியாக அண்ணனை சந்தித்து அண்ணன் சொன்ன பதில்களையும் கேட்டு அண்ணன் சொன்ன பதில்களை தாண்டி நாங்கள் நேரடியாக போய் அவங்களுக்கு வந்து அறிவியலில் இப்படி தான் கொண்டுட்டு போக முடியும், இப்படி தான் ஸ்டெப்ஸ் இருக்குது, இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம இதை எரிபொருளாக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்ன பிறகு அதற்கு என்னோட ஆல்ரெடி நான் பண்ணியிருந்த அந்த டாக்குமெண்ட்ஸை கொடுத்த பிறகு அதை வாங்கிக்கிட்டு போயிட்டு இவங்க உண்மையிலேயே ஐயா வந்து இதை எரிபொருளாக மாற்றணும் அப்படின்னு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம அந்த வழிமுறைக்கு வந்திருக்கணும். அதை தாண்டி இப்போ வந்து என்னோட மரண வாக்கு மூலம் நான் வந்து இதை வந்து எப்படியாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிறதுல அதை எப்படி அணுகிறது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் குறிப்பாக ஏன் இன்னைக்கு இந்த சூழலில் இதை சொல்லணும்னு நான் நினச்சேன்னா, இது நாம் தமிழர் கட்சிக்கு முதல்ல வந்து கையளிக்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அது சம்மந்தமாக எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சூழலில் வந்து இவர் மரண வாக்கு மூலம் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கிறாரு. சீமான் வந்து ராமர் பிள்ளையை கைவிட்டுட்டாரா அப்படின்னு நிறைய பேர் வந்து எனக்கு தனி செய்தியில் எல்லாத்தையும் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நான் இந்த காணொலியை வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். சீமானனை 5-6 முறை வந்து சந்தித்து அவருக்கு தேவையான எல்லா உதவிகளையும் அறிவியல் பக்கம் அவரோட கண்டுபிடிப்பை வந்து ஒரு அறிவியல் முறையில் வந்து வெளி உலகத்துக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு அறிவியல் பக்கமும் அந்த அறிவியல் முறையில் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்னென்ன சிக்கல் வருதோ அதற்கான அரசியல் அணுகுமுறையும் நாங்கள் நேரடியாக தருவோங்கய்யா. நீங்கள் தயங்காமல் தம்பிகளோடு சேர்ந்து உங்களோட கண்டுபிடிப்புகளை அறிவியல் சார்ந்த ஒரு அணுகுமுறையில் வெளியில் கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எந்த அரசியல் கட்சும் வந்து இதுக்கு மேலெல்லாம் ஆதரவு தராது. நிறைய பேர் வந்து ராமர் பிள்ளை கண்டுபிடிச்சது பெரிய மார்க்கெட்டிங்னு சொல்லிட்டு அவரை வந்து எங்களுக்கு வாங்க, எங்களுக்கு செஞ்சு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரோம், நிறைய நடந்திருக்கு. நான் அதெல்லாம் இப்போ இந்த காணொலியில் சொன்னோம்னா அது அரசியல் சார்ந்த அணுகுமுறையாக போயிடும். இது அறிவியல் சார்ந்த ஒரு விஷயமா நம்ம இதை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால ராமர் பிள்ளையாவை வந்து நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கைவிடலை. ஆனால் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் வந்து அவரோட கண்டுபிடிப்பை அறிவியல் பூர்வமாக இந்த உலகத்துக்கு கொண்டுட்டு போகணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு கண்டுபிடிப்பையும் அறிவியல் சார்ந்த ஒரு அணுகுமுறையாக கொண்டுட்டு போனாதான் அது வந்து லைஃப் லாங் இங்கே நிற்கும். நம்ம இப்போ மூலிகை மருத்துவம் அழிஞ்சு போனதுக்கு காரணமே என்னென்னா இது மாதிரி இந்த மார்க்கெட்டிங், மருத்துவத்தில் இருக்கிற மார்க்கெட்டிங். நீங்கள் இப்படியெல்லாம் மெக்கானிசம் வந்து இந்த பேராசிட்டமால் வந்து ஃபீவர் செல்லை வந்து இந்த இடத்துல கில் பண்ணுது அப்படின்னு ஒரு பேப்பர் போட்டு அதை சொன்னால் தான் அது அங்கீகரிக்கப்பட்ட மருந்து. இதே நிலவேம்பு கஷாயம் வந்து இதை விட சிறப்பாக போய் ஒரு இடத்துல கொல்லுது. ஆனால் அதுக்கான மெக்கானிசம் வந்து இதுவரையிலையும் தெரியல. எப்படி குடித்தாலும் இது வந்து பெனிஃபிட்னு சொன்னாலும் அதை அங்கீகரிக்க மாட்டேங்குது இந்த உலகம். அப்போது
அப்போ மூலிகை எரிபொருளை ஒரு அங்கீகரிக்கப்பட்ட எரிபொருளாக மாற்றுறது வந்து ஐயா கையில் தான் இருக்குது. ஐயா வந்து அதற்கான முழு முயற்சியை எடுக்கணும். அதற்கான அறிவியல் சார்ந்த எந்த உதவியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சி அவருக்கு வந்து முதல் பேட்டர்னிங், அதாவது முதல் காப்புரிமையை பதிவு செய்வதற்கான அறிவியல் சார்ந்த எல்லா உதவிகளையும் செய்யறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதன் பிறகு அறிவியல் சார்ந்த அந்த ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட அந்த காப்புரிமைக்கு போகும் பொழுது மத்திய அரசு அதை வந்து எடுத்துக்காம அதை வந்து கையில் எடுத்துக்காம காலம் தாழ்த்துச்சுன்னா அரசியல் ரீதியாக நாம் தமிழர் கட்சி அவருக்கு வந்து முழு உதவியும் செய்யறதுக்கு தயார் இருக்கு. இதெல்லாம் தாண்டி அதை வந்து ஒரு நல்ல எரிபொருளாக மாற்றுறது அவர் கையில் தான் இருக்கு. நான் கொடுக்குறது எரிபொருளை நீங்கள்லாம் வாங்கி அதை எரிபொருளாக மாற்றுங்கன்னா இந்த அறிவியல் உலகத்தில் அது மாதிரி சாத்தியம் இல்லை. அதனால நீங்கள் பெருவாரியான நாம் தமிழர் கட்சி மேலே வைக்கிற விமர்சனங்களில் இதுவும் சேர்ந்துட விடக்கூடாது. நாங்கள் கிட்டத்தட்ட 6 முறை ஐயாவை நேரடியாக சந்தித்தோம். 6 முறையில் வந்து 5 முறை வந்து ஐயா வந்து அந்த செய்முறை விளக்கங்கள் எல்லாம் செஞ்சு காமிச்சிட்டாங்க. 6வது முறை தான் அதுக்கு வந்து ஒரு அறிவியல் துறை சார்ந்த ஒரு விளக்கங்களை கொடுக்கறதுக்கு நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லும் பொழுது அது எல்லாத்தையும் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போன பிறகு ஐயாக்கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்தால் நான் அந்த ராமநாதபுரத்தில் இருக்கிற பிளான்ட்டில் உங்களுக்கு நாங்கள் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து ஐயா ஏற்கனவே உங்களோட நேர்காணலில் நிறைய முறை பார்த்துட்டோம். ஆனால் அந்த நேர்காணலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ப்ராசஸ், அந்த செய்முறைகளுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் சார்ந்த ஒரு அணுகுமுறையில் அது ஒரு அந்த மூலக்கூறு சார்ந்த வாய்ப்பாடுகளாக இந்த உலகத்துக்கு கொடுத்தா தான் அதை நம்ம கண்டுபிடிப்பாக கொண்டுட்டு வர முடியும். அதுக்கு நீங்கள் ரெடின்னு தான் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி முடிச்சிட்டேன். அதன் பிறகு தான் இது மாதிரி அந்த மரண வாக்குமூலம் அது மாதிரியான வீடியோக்களை வெளியிட்டாங்க. அப்போது வேற என்ன செய்யறது தெரியல. ஐயா தான் முன் வரணும். அதை கண்டுபிடிப்பாக கொண்டுட்டு வர்றதுக்கான அனைத்து வேலைகளையும் இன்றைக்கும் ஐயா முன் வந்தால் நாங்கள் செஞ்சு தரோம். அதை தாண்டி அவர் கொடுக்குறத அப்படியே ஒரு பெட்ரோலாக அங்கீகரிங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு பொது வழியில் ஒரு கண்ணை மூடிக்கிட்டு ஒரு ஆதரவுகளை கொடுத்துட முடியாது. ஸோ அதை தான் நம்ம சொல்கிறோம், அதை தான் திரும்பி நம்ம சொல்கிறோம். அதை ஐயா தான் மனசு வைக்கணும். அதனால நாம் தமிழர் கட்சி ஒரு மேக்சிமம் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அவருக்கு இன்னமும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அவர் தான் வந்து அந்த சீக்ரெட் ரெசிபி இதுதானே சொல்ல வேணாம். நீங்கள் கலக்கிற ஏபிசின்னு கூட எங்களுக்கு கொடுங்க, அதில் இருக்கிற கெமிக்கல் ஃபார்முலாவெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி உங்களுக்கு தர்றோம். அதுக்கப்புறம் நீங்களே உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுங்க, அப்படி கூட செய்யலாம். சரி, இது இவ்வளோ நாளே இந்த நேரலையை வந்து பார்த்துக்கிட்டு இருந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்ம ஐயா ராமர் பிள்ளை ஐயா வந்து மனசு வச்சாருன்னு அவரோட அனைத்து கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னாடி இருக்கிற அறிவியல் பூர்வமான அந்த வேலைகளை செய்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி வந்து தயாராக இருக்குது. அதே நேரத்தில் அந்த அறிவியல் பூர்வமான கண்டுபிடிப்பாக போகும் பொழுது பொதுத்தளத்தில் தமிழர் மீது ஏற்படுற அந்த அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கு ஐயா ராமர் பிள்ளை பக்கத்தில் இருந்து நாம் தமிழர் கட்சி வந்து அவருக்காக போராடும். இதை தாண்டி அவர் எதுவுமே அவர் கையில் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவர் எதுவுமே செய்யாமல் இதை எரிபொருளாக மாற்றுங்கன்னு சொன்னார்னா அது இந்த அறிவியல் உலகத்தில் சாத்தியம் இல்லை. பார்ப்போம் பிற்காலங்கள் எப்படி அதை ஐயா அணுகிறாரு, அது எப்படி இது எப்படி போய் முடியுது அப்படின்னு பார்ப்போம். நன்றி. நாம் தமிழர்.